இப்போ நேற்றைய பகுதியில் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இளமை பருவம் தந்தை பெரியார் எப்படி பாராட்டினார்ன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாராட்டியிருந்தார்? தன்னோட வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளை உருவாக்கியிருந்தார். விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளை உருவாக்கியிருந்தார். தன் மனசில் பட்டதை தைரியமாக சொல்கிற தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருந்தாருன்னு பார்த்தோம். அதே சமயம் அவர் பெற்றிருந்த சிறப்பு பல்துறை ஆற்றல்னு பார்க்குறப்ப சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இதெல்லாம் அவர் பல்துறை ஆற்றல்கள் பெற்று விளங்கியிருந்தாருன்றதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி அடுத்த பாடத்தை இந்த பாடத்தோட அதோட தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல், தேர்தலில் அவர் பெற்ற வெற்றிகள், குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு அதை ஏற்படுத்திய விதம், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த தலைப்பு முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல், தேர்தல் வெற்றிகள், குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. இதை நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம், நினைவுபடுத்திக்கோங்க. அவருடைய இளமை பருவம், முத்துராமலிங்க தேவருடைய இளமை பருவம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எந்த ஆண்டு எங்கே பிறந்தார், அவரோட பெற்றோர் பேர் என்ன, அவரோட கல்வி, அதை பற்றி பார்த்தோம். அடுத்து பல்துறை ஆற்றல் அப்படின்றதுல அவருடைய இருமொழி அறிவு, அதுக்கப்புறம் என்னென்ன துறைகளில் அவர் புலமை பெற்றிருந்தார் அதையெல்லாம் பார்த்தோம். அடுத்து விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்குன்னு சொல்கிறப்ப அவர் எப்படி தன்னோட பேச்சாற்றலால் மக்கள் மனசில் எழுச்சி ஊட்டினார் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அப்புறம் நேதாஜி கூட அவருக்கு இருந்த தொடர்பு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த பகுதி பேச்சாற்றல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அவருக்கு இரு மொழியில் சொற்பொழிவாற்றுவது புலமை பெற்றவர். தமிழ், ஆங்கிலம் அப்படி 2 மொழியிலுமே நல்லா பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படித்து தெரிஞ்சிருந்தோம். ஒரு தடவை சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் 3 மணி நேரம் இவர் சொற்பொழிவாற்றியிருக்கார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த கூட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் வந்திருந்தார். இவரோட உரையை, இவரோட பேச்சை கேட்டு காமராசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி ஒரு பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா வீர பேச்சு விடுதலை இவரோட அந்த வீர மிகுந்த அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சாற்றல் விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல் நம்மளோட நாட்டு விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் சாயல்குடியில் நடந்த அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றலை கேட்டு தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு இவர் சொல்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அவரை பார்க்குறப்ப இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, சிங்கம் முழங்குவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. அதை அறிஞர் அண்ணா இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறார். அது மாதிரி சொல்கிறது எவ்வளோ பொருத்தமானதுன்னு இன்றைக்கி நான் அவரோட உரையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இவருடைய அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, சிங்கம் முழங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராஜாஜி இவரை என்ன புகழ்ந்து சொல்லியிருக்காரு, இவரோட பேச்சாற்றலை வியந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் அவர் பேசுறதுல, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் மனசில் பட்டதை மறைக்காமல் வெளிப்படையாக பேசுவாருன்னு. அதை தான் இந்த இடத்துல ராஜாஜி சுட்டி காமிக்கிறார்.
முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. அவரோட உள்ளத்திலிருந்து வருது, உதட்டில் அல்ல. அதாவது வெளிப்படையாக கிடையாது, ஆத்மாத்மா மனசுலேருந்து அவர் பேசுகிறார், மனசில் தோன்ற உண்மையை வெளிப்படுத்துகிறாருன்றத சொல்லியிருக்காரு. அதே சமயம் உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுவது அவர் வழக்கம். யாரோட வழக்கம்? முத்துராமலிங்க தேவர். அவர் மனசில் என்ன படுதோ அதை அப்படியே வெளிப்படையாக அந்த உண்மையை அப்படியே வெளியிடுவார், எதையும் மறைச்சி பேச மாட்டார். அதை தான் ராஜாஜி நமக்கு சுட்டி காமிச்சு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வட இந்திய இதழ்கள், அதாவது நார்த் சைடில் இருக்கிற பத்திரிகைகள் இருக்கு இல்லைங்களா, வட இந்திய இதழ்கள் இவரோட உரை சட்டமன்றத்தில் இவருடைய அந்த பேச்சாற்றல் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு இல்லையா, அந்த பேசுகிற அந்த உரை எப்படி இருக்குதுன்னா, விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் இவங்க 2 பேருடைய காலத்தில் அவங்க பேசின அந்த பேச்சு, அந்த மேடை பேச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருடைய பேச்சாற்றலும் இருக்குது அப்படின்றத வட இந்திய இதழ்கள் நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய பேச்சாற்றலை பற்றி காமராசர், அறிஞர் அண்ணா, ராஜாஜி போன்றோர் எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த பேச்சாற்றல் அப்படின்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் வினாக்கள் அனுப்பியிருக்கேன்ப்பா, இதுக்கான விடைகளை எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க. நன்றி.